எக்ஸைட்டட். நாங்கள் கான்காலில் மட்டும்தான் எல்லாருமே வாய்ஸ் கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் சொன்ன மாதிரி ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் எல்லாமே நாங்கள் இங்கே பார்த்துக்கிட்டோம். நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகுறோம். உண்மையிலே ஏன்னா இப்போ ஒரு மீட்டிங் போனாலும் ஜாஸ்தியாக பேச மாட்டோம், என்ன இருக்கோ அதோட முடிச்சிடும். இப்போ எல்லாருமே பர்சனலி தெரிஞ்சுக்கிட்டோம், என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஷான் சார். நீங்கள் ஒத்த ஆளாக இருந்து எங்களை எவ்வளோ வேறு நான் பிரான்ச்சில் சொன்னேன், எத்தனை பேர் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு கேட்டாங்க. அப்போ ஒரு ஆள் தான் சொன்னேன், ஏன்னா போர் அடிக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சூப்பராக இருந்துச்சு கிளாஸ், டைம் போனதே தெரியல அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு அது எப்படி அப்படிங்கிறது அவங்க ஆச்சரியமாவே இன்னும் ஆச்சரியத்துல இருக்கிறாங்க. எப்படி ஒரு ஆள் வந்து இவ்வளவு நாள் 3 நாள் எப்படி போரே அடிக்காம போகுதுன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு வந்து கேட்கறாங்க. நீங்க போய் தான் சொல்லணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் என் டீம்ல இருந்து சங்கர் வந்து அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. சங்கர் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, த்ரெட் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு நானே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மற்றவங்க சொல்லி நம்ம கேட்கும்போது வந்து திருத்திக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம்னா வந்து நம்ம ப்ராப்ளம் பார்க்காம சேலஞ்சாக நம்ம எடுத்துக்கிட்டு அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஓகே, அது ஒரு நெக்ஸ்ட் சொன்ன மாதிரி சார் என்னோட சொன்னாங்க. நான் இதில் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா ஸ்வாட்டு, அதாவது அட்ரஸ்டு வித் மீ. நான் யார், முதல்ல என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, என்னோட வீக்னஸ் என்ன, என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, என்னோட த்ரெட் என்ன, அது ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுத்தீங்க இந்த செஷனில். லைக் என்னுடைய பார்ட்னர் வந்து என்னை வந்து நிறையா சொன்னாங்க, நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது இதெல்லாம். அதை நான் இது வரைக்கும் அனலிசிஸ் பண்ணது கிடையாது. பட்டு அது சொல்லும்போது அது ஒரு லைஃபுக்கு ஒரு சேஞ்சபிளாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் நான் தனியாக சொன்னது லிசனிங். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு மைண்ட் செட், க்ரோத் மைண்ட் செட்னு சொன்னீங்க. அதுக்கு நான் 2 எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லிடுறேன். ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டுன்னா அது எலிஃபென்ட் ஃபுட் மாதிரி. அது க்ரோத் மைண்ட் செட்டுங்கிறது வந்து காலிஃப்ளவர் மாதிரி. இங்கே வரதுக்கு முன்னாடி நம்ம எலிஃபென்ட் ஃபுட் மாதிரி தான் நம்ம மண்டை. எப்படின்னா அவ்வளோ டைட்டான ஒரு அதாவது மூளையோட செயல்பாடு அவ்வளோ டைட்டாக இருந்தது. பட் இந்த கிளாஸில் நம்ம அட்டன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்டாக சின்ன பிள்ளைங்க மாதிரி ஒரு ப்ளே எல்லாமே பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. இது எல்லாமே நான் இங்கே கற்றுக்கிட்டது தான். பட் இது பர்சனலாக சொல்கிறது. ஓகே, சரி. எஸ் சார், மை நேம் விமல் ராஜ் சார். புரியுது சார், எந்த கற்றுக்கிட்டது பெருசு. ஆனால் ப்ராப்ளம் இஸ் கால்டு சேலஞ்சஸ். ப்ராப்ளம் இஸ் கால்ட் அஸ் சேலஞ்ச். ஓகே, நம்ம மேலே ஃபஸ்ட்டு நம்ம நம்பிக்கை வச்சு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம தான் நின்று எந்த இடத்துலையுமே நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம இது ஐயோ இது நடக்க போதே ஒரு பயத்திலே இருக்கும். டிப்ரெஷன் இல்லாமல் இந்த ப்ராப்ளத்தை நம்ம எதிர்கொள்ளணும் சார். ஓகே, புரியுங்க சார். சரி, நான் வந்தோடனே நீங்கள் ஒரு கேள்வி கேட்க சொல்லியிருந்தீங்க, ஹவு டு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னு.